அதிர்ச்சிகரமான தகவல். பங்களாதேஷ் தப்லீகுடைய மர்கஸ் மீது மௌலானா சாத் அவர்களது ஆதரவாளர்களான சில காடையர்கள் காட்டுமிராண்டித்தன தாக்குதல். டாக்கா வங்கதேசத்தில் தப்லீக் ஜமாத்தின் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தலைநகர் டாக்காவில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காசிப்பூர் டாங்கியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தப்லிக் ஜமாத் அமைப்பின் தலைவர்களான மௌலானா ஜுபைர் அகமது மற்றும் மௌலானா சாத் காந்தளவியைச் சார்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். கடந்த புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் இந்த வன்முறை சம்பவம் நடந்தது. டோங்கியில் உள்ள இஜ்திமா மைதானத்தை இரு தரப்பினரும் கைப்பற்ற வந்ததால் மோதல் முற்றி 4 பேர் பலி. இறந்த 3 தங்கள் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று இரு பிரிவினரும் கூறுகின்றனர். மற்றைய நபர் அடையாளம் காணப்படவில்லை. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்களில் 20க்கும் மேற்பட்டோர் டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பிஸ்வா இஜ்திமாவின் முதல் கட்டத்தை ஜுபைரின் ஆதரவாளர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 2 வரையிலும், சாத்தின் ஆதரவாளர்களுக்கு பிப்ரவரி 7 முதல் 9 வரையிலும் நடத்த அரசாங்கம் முடிவு செய்தது. இந்நிலையில் இஜ்திமா மைதானத்திற்கான முன் ஏற்பாட்டு பணிகளை ஜுபைரின் ஆதரவாளர்கள் செய்து வந்துள்ளனர். இங்கு சாத்தின் ஆதரவாளர்களும் மைதானத்திற்கான முன் ஏற்பாட்டு பணிகளை செய்ய முயன்றனர். சாத் ஆதரவாளர்களை மைதானத்திற்குள் நுழைய விடாமல் ஜுபைர் அகமது ஆதரவாளர்கள் தடுத்தனர். இது மோதலுக்கு வழிவகுத்தது. அந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும், இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், உடன்பாடு ஏற்பட்டால் அரசு முடிவெடுக்கும் என்றும் உள்துறை ஆலோசகர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஜஹாங்கர் ஆலம் சௌத்ரி தெரிவித்தார். আলহামদুলিল্লাহ আমরা এখন মাঠের ভিতরে আলহামদুলিল্লাহ আমরা এখন মাঠের ভিতরে আলহামদুলিল্লাহ আমরা এখন মাঠের ভিতরে বিদেশি সীমার মাধ্যমে কামারফার মাধ্যমে ঢুকছি ইনশাল্লাহ। আলহামদুলিল্লাহ আমরা মাঠের ভিতরে আলহামদুলিল্লাহ সব ভিতরে আসি। আল্লাহু আকবার, আসি সবাই আসি আলহামদুলিল্লাহ। আমরা আমার নাম মাস্টার রুহুল আমিন। ভাই আসতে আরো ভালো করে